ஒரே ஒரு சிபிஐ வழக்கு வந்துச்சு. அந்த சிபிஐ வழக்கு வந்ததுனால தாவேகாவுடைய குடுமி பாஜக கண்ட்ரோல்ல போகுதுன்னு சொன்னா எத்தனை இடி வழக்கு திமுக மேல இருக்கு? திமுகவுடைய எல்லா அமைச்சரும் குற்ற வழக்குல தானே இருக்கிறாங்க. இப்ப எல்லாருடைய குடுமையும் பிஜேபி கையில தானே இருக்கும். அப்ப நீங்க எந்த அளவுக்கு பிஜேபிக்கு அண்டர் கிரவுண்ட்ல டீலிங்கோட ஒத்து போகணும்? அதான் ஒத்து போகுது. கடந்த 4 வருஷமா நான் கேட்கிறேன், இவ்வளவு ஈடி ரைடு, இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. ஏன் இதுவரையிலும் செந்தில் பாலாஜியை தவிர வேற யாரையுமே இடி கைது செய்யல? ஒரு ஒரு இடி ரைடு வருது, டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்றாங்க, வழக்கு போகுது. ஆனா இடி போதுமான சாட்சிகளையோ அல்லது போதுமான தகவல்களையோ நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க மாட்டேங்குது. ஏன்னா அண்டர் கிரவுண்ட் டீலிங். பாஜக திமுகவுடைய அண்டர் கிரவுண்ட் டீலிங். சரியா? அது நடந்துகிட்டு இருக்கு. இதை மறைக்கிறதுக்கு, மக்களை திசை திருப்புறதுக்கு மற்றவர்கள் மேல பழி போட்டுட்டு இருக்கிறாங்க. சரியா?